துவங்கிய ஏழாண்டின் காலகட்டம் கால் பதித்தார் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராக. கூடுதல் செய்தி, திரைப்பட தயாரிப்பாளர்களோ நடையாய் நடப்பதுண்டு இவரின் பாடல் வரி கேட்டு. அக்காலத்தில் இளம் வயதில் தாயும் தந்தையும் மரணித்து போக தமையனார் தனஸ்கோடி தயவில் தைலமாய் வளர்ந்தார். தீப்பெட்டி சுமந்து விற்று பிழைத்த வித்தகர். 25 பைசா வருமானம், குடும்பத்தின் அவமானம். இது வாழ்வின் சவால் உடுமலை கவிக்கு. மதுரையில் தங்கி விடுதலைக்கு வித்திட்ட வேள்வி தீயில் குதித்து கொழுந்துவிட்டு எரியும் பாட்டி எழுதி பாராட்டு பெற்றார். மதுரை நாடக சங்கம் வழங்கிய 1000 சன்மானம், அதுவே முதல் வருமானம். கடன் தொல்லை நினைவுகள் எழ மீண்டும் பொருளிட்டு ஊரின் புறத்தை நின்று கடன் அடைத்து சொந்த மண்ணில் கால் பதித்த பாட்டு பறவை. ஊர்ல கடன் வாங்கியிருக்கிறாரு, திருப்பி கேட்டாங்க. நான் திருப்பி தராம இந்த ஊருக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லி நாடோடியாக அடைந்திருக்கிறார். தன் குடும்பத்து கூட எங்க இருக்குன்னு சொல்லல. கலைவாண